எல்லோரும் வந்தாச்சு. டைமும் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கல ஒரு 6:42 ஆகிடுச்சு. டோட்டலாக எல்லா ரைடர்ஸும் வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஷார்ட் ரைடு மகாபலிபுரமாக இருக்கவே நிறைய பேர் வந்திருக்காங்க. க்ரௌடை பார்த்தாலே தெரியும், ஒரு 30 பேர்கிட்ட வந்துட்டாங்க. பாதி மாடல்ஸ் பைக்ஸ்லாம் டோமினார், பஜாஜ், ட்ரையம்ப் எல்லாமே சேர்ந்து கலந்து வந்திருக்காங்க. இந்த டைமு எப்பயுமே கேடிஎம்னா கேடிஎம் மட்டும்தான் போவோம். இந்த மாதிரி டோமினார், அஸ்கோர்னா கேடிஎம் கூட போயிருக்கோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் தான், இது நியூட்ரோன்னு நினைக்கிறேன். இந்த மாடல்ஸ் பைக்ஸ்லேயும் வந்திருக்காங்க. ஜஸ்ட்டு இவங்க இன்னொரு குரூப்பும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லோரும் பைக்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளும் நம்ம பைக்கை எடுத்துருவோம். இது நம்மளோட 390 டியூக். ஓகே, நம்ம வண்டியும் எடுத்துகிட்டு லைன் படி எல்லோரும் நிற்க வைப்பாங்க. நின்னதுக்கப்புறம் தான் ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் ஷார்ட் வீடியோலாம் எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து தான் அலோடு ரைட் பண்ணுவோம். எல்லோரும் இந்த லாஸ்ட்லேருந்து வர சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீராம் ப்ரோ வந்திருக்காரு. சஞ்சய் ப்ரோவும் வந்திருக்காரு. நம்ம அப்படியே அவங்கள போய் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வருவோம். ப்ரோ, நான் தான் ப்ரோ, சஞ்சய் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன் ப்ரோ. நான் உங்களுக்கு அங்கே ஷோரூம் வண்டியை பார்த்தேன், யாருமே இல்லை. நாங்கள் நின்றுட்டு தான் அப்புறம் சரின்ட்டு வந்துட்டேன். 8:30 மேலே ஆயிடுச்சு. ஓ, அதனால் சரிங்க ப்ரோ. ஹெல்மெட் வச்சிருக்கியா குமார்? ஹெல்மெட் 2 எடுத்துகிட்டு வந்தோம். உள்ளே வச்சுட்டு வெளில வச்சிருக்கியா? கேடிஎம் அசோக் பில்லரில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க கூட தான் ஃபஸ்ட்டு ரைடில் போயிட்டுருப்பேன். ஸ்ரீராம், சஞ்சய் ப்ரோ 2 பேர் கூடயும் ரைடு போவோம். ஓகே, எல்லோரும் பைக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நிப்பாட்டலாமா? இந்த லாஸ்ட்டு எண்டு முடிவை பார்த்திங்கன்னா ஷோரூமை தாண்டி வரைக்கும் ஃபுல் ரைடர்ஸ் நிற்கிறாங்க. ஓகே, ஒருத்தரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட பைக்ஸையும் எடுத்துருவோம். ரோடே செம்ம டிராஃபிக்காகவும் எல்லோரும் நம்மளையே நம்ம பைக்ஸையே பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, மூவ் பண்ணிட்டாங்க ஒருத்தர். நெக்ஸ்ட்டு ஓகே, தென் ஓகே போகலாம். ஓகே, அவர் ஏதோ மொபைல் நோண்டிகிட்ருக்காரு. ஓகே, நம்ம வண்டி கொஞ்சம் த்ராட்டல் பாடியில் ஒரு சென்சார் கொஞ்சம் இதாக இருக்குது. வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக P210 நினைக்கிறேன். அது ஓபிடியில் செக் பண்ணேன். அதை ரெடி பண்ண டைம் இல்லை. அதனால் வண்டியோட வைப்ரேஷன் இந்த குளிர் ஜுரம் வந்தால் அப்படியே பேசுகிற மாதிரியே இருக்கும். நான் 2-3 டைம் பார்க்கும்போது மைக்ஸில் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன். பட் அதெல்லாம் இல்லை, வண்டியோட ஐட்லிங் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஓகே ஓகே, எல்லோரும் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. பின்னாடி வர ரைடர்ஸ் எல்லோரும் புதுசாக பைக் எடுத்தவங்க எல்லோரும் சேஃபாக ஓட்டிட்டு வாங்க.
பட் நான் அதை அங்கே சொல்லியிருக்கணும். ஓகே, நிறைய பேர் வந்து மிரர்லாம் வந்து பார்த்து ஓட்டுங்க. மிரரையே வந்து நிறைய பேர் வந்து பார்க்காமலே ஓட்டிடுறீங்க. மிரர் வந்து ரொம்ப மெயினானது. என் பின்னாடி சும்மா அந்த ஒயிட் கலர் எல்இடி அடிச்சுக்கிட்டே வருது பாருங்கள், தெரியுதா? மிரரை யாரோ வளைச்சிட்ருக்காங்க. ஓகே, இந்த மிரரும் ஓகே. பைக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பெரியவங்களுக்கு கூட வந்து ரொம்பவே ஆசை ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா. அந்த பைக்கை வந்து கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து இஎம்ஐயில் எடுப்போம், இல்லைன்னா இருக்கிற யாராச்சும் அப்பா அம்மாவெலாம் தொந்தரவு பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கிற பேமெண்ட் வச்சு எடுப்போம். அந்த பைக்ஸை வந்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து ஆர்வ கோளாறில் வந்து ஓவர் ஸ்பீட்லாம் வந்து ரைட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஆக்சிடெண்ட்லாம் பண்ணிடுறாங்க. அப்புறம் பைக்குக்கு என்ன ஆனாலும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் ஸ்பேர் பார்ட்ஸை. பட்டு வண்டி ஓட்டுற நமக்கு வந்து எதாவது ஆகிடுச்சின்னா ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் எப்பவுமே சேஃபாக ஓட்டுங்க. சிட்டிக்குள்ளே அப்படின்னும்போது மெயினாக ஸ்லோவாக ரைட் பண்ணுங்கள். ஓகே, லைன் படி லைன் கரெக்டாக யூனிஃபார்மாக வந்து கூப்பிட்டு போவாங்க. பின்னாடி வந்து நான் பேக் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. பேக் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும். எல்லோரும் வந்து கொஞ்சம் இந்த ஓஎம்ஆர் சோழிநல்லூர் ரூட் எடுத்தோடனே வந்து ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஸ்பீடாக ஓட்டும்போது வந்து பேசிகிட்டே ஓட்டினா சரியாக ரூட்டை வந்து கவனித்து போக முடியாது. ஓகே, லெஃப்ட் 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 அப்படியே கார்னிங்லாம் வந்து பயங்கரமாக பெண்ட் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி தனியாக சோலோவாக ரைட் போனாலும் ஜாலியாக தான் இருக்கும். குரூப்பில் வந்து போகும்போது அவங்க திடீர்னு ஸ்டாப் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் ஸ்பீடு போகணும் அப்படின்னு சில ரைடில் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. சில ரைடில் வந்து லாங் ரைடு ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ரைடெலாம் வந்து ஃப்ரீடமாக வந்து விட்டுருவாங்க. மண் வந்து கரெக்டாக ஹெல்மெட்லேயே அடிக்குது. இப்போ டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 7:06 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் பார்க் இந்த ரூட்லாம் வந்து ஓவர் டிராஃபிக்காக வந்து ஆகிடும். இப்போத்திட்டு வந்து டிராஃபிக் அப்படின்றது வந்து இல்லை. காலையில் நான் இந்த பக்கமாக ஜாபுக்கு போகும்போது அப்போலாம் பார்த்துருக்கேன். இவ்வளோ தூரத்துக்கு வந்து டிராஃபிக் வண்டி வந்து அப்படியே நிற்கும். அந்த ஒரு சிக்னல் விடுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. ஏன்னா 4 ஜங்ஷன் அது. எப்பயுமே ரைடுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடிலாம் போயிருக்கேன். நிறைய க்ரௌடு வந்து வரமாட்டாங்க, நிறைய ரைடர்ஸ். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு 30 பேர்கிட்டயாச்சும் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டல் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்சு, இத்தனை பேருக்கு வந்து அங்கே இது பண்ண முடியாதுன்ற மாதிரி மாற்றி A2B அடையார் ஆனந்த பவனில் வந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எப்பயுமே புதுசாக ஒரு ரூட்டில் வந்து போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மல் ஸ்பீடு கண்ட்ரோலாக போய்ங்க. ஏன்னா எப்போ ஸ்பீடு பிரேக்கர் வரும், எங்கே பேரிகேட் வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரியாது. நானே வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த ரூட்டு வந்து இப்போத்திட்டு வரேன். அதோட மெட்ரோ ஒர்க்லாம் ரோடை பார்த்திங்களா, மெட்ரோ ஒர்க்குக்கு இரும்புலேயே போட்டு பயங்கர கேப் வேறு விட்டுருக்காங்க. ஒரு சின்ன ஸ்ப்ளெண்டர் டயர் அதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக அலைஞ்சிரும் அந்த இதில். லெஃப்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் போகிறது வந்து நம்ம மாடல் 390 தான். அவர் ஹெல்மெட்டில் இன்டர்காம்லாம் வந்து செட் பண்ணி கொடுக்குறாரு. நானும் வந்து இன்டர்காம்லாம் வாங்கணும்னு பார்க்குறேன். எங்கள் ஷாப்புக்கே வந்து வரும், பட்டு இது வரைக்கும் நான் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதே இல்லை. ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணணும். கேமரா வந்து ஆஃப் பண்ணணும்னு பார்க்குறேன். எங்கேயாச்சும் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா பேட்ரி வந்து லோவாகிடுச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவுக்கு வந்து எடுக்க முடியாமல் ஆகிடும். பட் ஸ்பேர் பேட்ரி இருக்குது. போயிட்டு வர்றதுக்குள்ளே 2 பேட்ரியுமே வந்து ட்ரை ஆகிடும். டியூக் 250
ரோட்டில் இந்த மாதிரி தண்ணியில் போகும்போதெல்லாம் கண்டிப்பாக பிரேக் அடிக்கும்போது ஓவர் ஏர் ப்ரெஷர் காற்று வந்து டயரில் இருந்துன்னா கண்டிப்பாக வந்து சடனாக அடிக்கும்போது வழுக்கிடும். தண்ணி லாரியோட வேலை அது. சிக்னலில் நிற்கும்போது சுற்றிக்கிட்டே இருந்துகிட்ருக்கோம். பின்னாடி அப்படியே லைனாக சும்மா அந்த பாம்பு மாதிரி வராங்க பாருங்கள், செம்மையாக பார்க்க வச்ச. பேக்கில் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணல எல்லோரும். நான் அவ்வளோ நேரம் ஃப்ரீயாக தான் இருந்தேன் அங்கே எல்லோரும் கிளம்பும்போது. நான் ஜஸ்ட் அந்த கேமரா பேக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த பேக்கில் வர வியூ வந்து சூப்பராக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். சும்மா எல்இடி லைட்டு தான் கண்ணை சும்மா அப்படியே மினுக்கிக்கிட்டு வந்துட்டுருக்கு வண்டி லைனாக. கொஞ்சம் தூரம் வந்து எல்லாரையும் விட்டுருவோம். விட்டால் தான் நமக்கு வியூ வந்து கரெக்டாக கிடைக்கும். எத்தனை பைக்ஸ் போய் பாருங்கள், 1 2 3 4 5 6 R15 V3. இவர் வந்து எக்ஸாஸ்ட்டை ஓப்பன் பண்ணி கழட்டிட்டு ஓட்டார். 250 நினைக்கிறேன். அது ஸ்டிக்கரிங்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. எக்ஸாஸ்ட்டை ஓப்பன் பண்ணாலே கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு எடுக்கும்போது வந்து அடைக்க தான் செய்யும். ஒரு கூட்டமே ஆரஞ்சு கலரில் நிற்கிது. இன்னும் பாதி பேர் வந்து ஸ்லோவாக வராங்க. ட்ரையம்ப், ராயல் என்ஃபீல்டு, இது டோமினார் பஜாஜ் NS 200 நினச்சேன். பட் 400 சைடில் தான் அப்புறம் பார்த்தேன். NS 400 மாடல். லுக்கு வந்து டோமினார் மாதிரியே இருக்குது. ஓகே, சிக்னல் விட்டாங்க. போனாங்க ரைட். அப்படியே பாருங்களேன் கூட்டத்தை எல்லாமே. சும்மா ரோடே நம்மளை தான் வேடிக்கை பார்க்குது. இந்த டைமுக்கு இப்போ போலீஸ்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிருவாங்க. பட் இன்னும் டைமிங் ஆகலை. 8 8:30 டியூட்டிக்கு வந்துடுவாங்க. டீம் ரைடர் வந்து 2-3 பேர் இருக்காங்க போல். எங்களை வந்து ஒரு 15-20 பேராக வந்து பிரித்து விட்ருந்தாங்க. எல்லோரும் வந்து கரெக்டாக வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் நிப்பாட்டி போகிறதா இருக்கும். பட் சேஃபு தான். மற்ற ரைடர்ஸும் வந்து சில பேர் யாராச்சும் எங்கேயாச்சும் ஸ்லோ ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் வந்து மிஸ் ஆகிட்டாங்க. பொறுமையாக வந்துட்டாங்க. எப்பவுமே ஒரு ரைடுன்னு போனீங்கன்னா கொஞ்சம் நடுவுலேயே போங்க. ஒரு பஞ்சர் ஆகிடுச்சி அப்படின்னாலும் கொஞ்சம் டக்குன்ட்டு எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இல்லை ஃப்ரண்ட்டில் போயிடணும். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து போக விட மாட்டாங்க. லீடர் தான் போயிட்டுருப்பார். பின்னாடி வந்து ஸ்லோவாக மாட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். பட்டு ஃபோன் பண்ணிங்கனாலும் சில இன்டர்காம் யூஸ் பண்ணுறவங்க வந்து உடனே அட்டன் பண்ணுவாங்க, டீம் லீடர்லாம். பட்டு மற்றவங்களாம் சருன்னு போயிடுவாங்க. அதே மாதிரி வெளியில் நம்ம வந்து போயிட்டு இப்போ இந்த ரைடு வந்து போய் முடித்த உடனே எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்க இஷ்டத்துக்கு வந்து சருன்னு போக ஆரம்பிச்சிருவாங்க.
முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இருந்தாலும் கூட கொஞ்சம் சேஃபாக போயிடுங்க, அதான் பெஸ்ட்டு. எல்லோரும் வந்து வண்டி ஆன்லேயே வச்சுருக்காங்க. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் வண்டியை கொஞ்சம் ஆஃபே பண்ணுருவேன். வண்டியை வந்து அந்த மாதிரி ஆஃப் பண்ணால் தான் நமக்கு 390லாம் வந்து ஓவர் ஹீட்டு, அந்த இன்ஜினோட கேஸ்கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டில் கொஞ்சம் விரிவடைஞ்சு சுருங்கும். அதுக்கு வந்து டைமிங் வந்து கொடுக்கணும். நம்மளது எப்பவுமே வந்து ஆஃப் பண்ணியே வச்சுருவோம். செம்மணல் இங்கே வரைக்கும் அடிக்குது இதுக்கு. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா அண்டர் பெல்ல ரொம்ப அடியில் வந்து கொடுத்துருந்தாங்க எக்ஸாஸ்ட்டு. பட் இதெல்லாம் த்ராட்டல் பாடி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகும். எல்லாத்தையும் பிரித்து ரொம்ப இதாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது பண்ணுங்க. ஓகே, ஷோரூமில் வந்து ஒர்க் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் வந்து கேமரா வந்து ஆஃபில் வச்சுருந்தேன், அப்போ வந்து கை கட்டிட்டு போயிட்டார். இப்போ தான் கேமராவே நான் வந்து ஆன் பண்ணேன். நான் பேட்ரி வந்து சேவ் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன் கேமராவை. வந்து லாஸ்ட்லேயே போயிட்டுருக்கோம் போல், முன்னாடி போயிடுவோம். ஏன்னா நடுவில் போயிட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ் பல்சர் ஹீரோ இந்த பைக்ஸ் கூட இருக்கிற ஏபி நம்பர் வந்து ஆந்திர பிரதேஷ் கூட. அப்படியே இவங்க கூடயே வந்து ஜாயிண்டிங்லேயே போயிருந்தோம். டியூக் 200 ஷோரூம் வண்டியா இல்லை புதுசாக எடுத்துருக்காரான்னு தெரில. மெயினாக ஆனால் இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டும்போது தான் போலீஸ் வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க. நம்ம வந்து நார்மலான ட்ரெஸ்ஸில் போனால் பிடிக்க மாட்டுறாங்க. வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் இவங்களுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் போயிட்டு நின்றுட்டு அப்படியே கேமரா ஏதாச்சும் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் ஷார்ட்ஸு. நமக்கு வந்து லொக்கேஷன் தெரியாது கரெக்டாக போகிற ரூட்டு. இவங்க திடீர்னு நடுவில் எங்கேயோ கட் பண்ணிடுறாங்க. அதனால் கூடவே வந்து போகிறதா இருக்குது. மகாபலிபுரம் இன்னும் 4 கிலோமீட்டர் வந்து போனோம் மகாபலிபுரத்துக்கு. ஸ்ட்ரைட் ரூட்டு தான் போல. நாய் வருது சைடில், திடீர்னு குறுக்க ஓடி வந்துடும்ட்டு கரெக்டாக வந்து கை காட்டி கூப்பிட்டு போகிறாங்க.
பட் அவங்க கை காட்டுற சிம்பிள்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற மாதிரிலாம் கை காட்டுறாங்க. அது 2 லைனாவா அப்படின்னு சொல்கிறாங்களா என்ன அடுத்தனே புரியல. அவங்க வந்து கிளம்பும் போதே இந்த சிம்பிள் இது சொன்னால் இது சொன்னால் இதுன்னு சொல்லணும். அதை பற்றி அவங்க வந்து எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ரெகுலராக ரைட் போகிறவங்களுக்கு வந்து அது வந்து புரியும். டக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா காலை நீட்டியே வந்து ஏதாச்சும் சிம்பிள் வந்து காட்டுவாங்க, ஏதாச்சும் பள்ளம் வந்தால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். மகாபலிபுரம் வந்தாச்சு, இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கும். அப்படிங்கப்பா கரெக்டாக நான் மேப்பில் பார்க்கும்போது ஒரு 50-55 கிலோமீட்டர் காட்டுச்சு. பட் டிராஃபிக் இல்லை, வந்தாச்சு. ஆனாலும் போயிட்டே இருக்குங்க ஸ்ட்ரைட்டாக. அங்கேருந்து பக்கத்தில் ஏதோ அடையார் ஆனந்த பவன் சொல்லியிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு. அதே நம்ம பைக்குக்கு வந்து கொஞ்சம் பெட்ரோலும் வந்து போடணும். ரொம்பவே இருக்கு ஒரு பங்கு போட்டுடலாம். ஆமாம், எல்லாம் போயிட்டுருக்காங்க, விட்டால் வேலைக்கு ஆகாது. பெட்ரோல் வந்து கண்டிப்பாக ஒரு 300 ரூபாய்க்காவது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டாப் போயிட்டே இருக்கேன். ஃபியூல் இன்ஜெக்டர் மாடலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெட்ரோல் வந்து குறைஞ்சது 1 லிட்டரு 2 லிட்டராச்சும் வந்து வச்சுருக்கணும்.